நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஏர்டெல் சூப்பர் சிங்கர் ஜூனியர் 3ல ஆயிரக்கணக்கான குழந்தைகள் இருந்து இன்னைக்கு நம்ம கூட இருக்கிறது 60 குழந்தைங்க தான். இன்னைக்கு நடக்க போற தேர்ட் லெவல் ஆடிஷன்ஸ் வந்து மெயின் காம்படிஷனுக்கு வெறும் 30 கண்டஸ்டன்ட்ஸ் மட்டும் தான் செலக்ட் ஆக போறாங்க. அந்த 30 கண்டஸ்டன்ட்ஸ் இவங்கல இருந்து யாரு? இவ்வளவு நாட்கள் நிறைய லெவல் ஆஃப் ஆடிஷன்ஸ் பார்த்திருப்பீங்க. பட் இன்னைக்கு இங்க இருக்கிற எல்லா குழந்தைகளுக்கும் அவங்களுடைய பெற்றோர்களுக்கும் இது ரொம்ப முக்கியமான ஒரு நாள். ஏன்னா முக்கியமான ஒரு ஆடிஷன். எஸ், ஃபைனல் ஸ்டேஜ் ஆஃப் ஆடிஷன், தி தேர்ட் லெவல் ஆஃப் ஆடிஷன். இன்னைக்கு இந்த ஃபைனல் லெவல் ஆடிஷன் முடிஞ்சதுக்கு அப்புறமா இந்த கண்டஸ்டன்ட்ஸ் எல்லாமே பார்க்க போறது மெயின் காம்படிஷன். பல சுவாரஸ்யங்களை தனக்குள் அடக்கி காத்துக் கொண்டிருக்கிறது ஆடிஷன் ஃபேஸின் கடைசி கட்டம். 3 ஜூனியர்கள் ஒரே நேரத்தில் மேடை ஏற, அவர்களில் சிறப்பாக பாடிய ஒருவர் மட்டுமே வெற்றி பெற்று டாப் 30ஐ அடைய மற்ற இருவரும் வெயிட்டிங் லிஸ்டில் போடப்படுவார்கள். இன்னைக்கு ஒவ்வொரு சுற்றுலையும் பார்த்தீங்கன்னா வந்து 3 குழந்தைலேருந்து ஒரு குழந்தை மட்டும் தான் கிராஜுவேட் ஆக போகுது. ஸோ மொத்தம் 30 கண்டஸ்டன்ட்ஸ் கிராஜுவேட் ஆகி போகிறாங்க மெயின் காம்படிஷனுக்காக. எஸ், ஸோ அதுக்கான ஜட்ஜஸ் ரொம்ப முக்கியமான ஒருத்தங்க இல்லையா? ஸோ அவங்கள நாம வெல்கம் பண்ணிடலாமா? ஸோ லெட்ஸ் வெல்கம் our judges. First of all, we will start off with ஷைலஜா மேம். வணக்கம் மேம். வணக்கம் ஷாலினி மேம். அண்ட் புஷ்பவனம் குப்புசாமி அவர்களுக்கும் எங்களுடைய அன்பான வணக்கங்கள். அண்ட் நமஸ்தே நிதிஸ்ரீ மேம். அண்ட் மஹதி வணக்கம் வணக்கம் வணக்கம். இன்னைக்கு நம்ம முதல்ல 3 குழந்தைகள் இந்த மேடையில வந்து பாட போறாங்க. அதை ஜட்ஜ் பண்றதுக்காக நம்ம ஜட்ஜஸ் அழகான புன்னகையோட தயாரா இருக்காங்க. சோ காம்படிஷனுக்கு போலாமா கிட்ஸ்? ஆர் யூ ரெடி? சோ கிராஜுவேஷன் கோட் வாங்க போறது யாரு? நான் பட் இருந்தாலும் 30 நான் மட்டும் தான் இங்க வொர்க் அவுட் ஆக போகுது. சோ இந்த குரூஷியலான காம்படிஷன் ஆரம்பிக்கிறதுக்கு நாங்க தயாரா இருக்கோம். ஜட்ஜஸும் தயாரா இருக்காங்க. சோ கேன் we have the first set of contestants, மானிக், நந்தினி, சாண்ட்ரா and அஜித். என்னோட பிரதரோட சேர்ந்து 2 பேர் பாட போகிறாங்க. ஸோ 3 of themக்குள்ளே தான் இந்த காம்படிஷனே இருக்க போகுது. அவங்க 2 பேரை க்ராஸ் பண்ணி வந்தாலே போதும் இப்போதைக்கு இருக்கிற சுச்சுவேஷனில். இன்றைக்கி வந்து டாப் 60ல் ஒரு மெம்பராக என்னுடைய பொண்ணு கலந்துருக்கா. இதில் என்ன ரொம்ப இம்பார்ட்டன்ட்னா அந்த ப்ரெசன்டேஷன் போய் இந்த ஸ்டேஜில் கொடுக்குறது எந்த விதத்தில் கொடுக்குறாங்களோ அதை வச்சு தான் அந்த செலெக்ஷன் இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா இது ரொம்ப முக்கியமான ஒரு தருணம் கூட. நாங்கள் தான் ரொம்ப நர்வஸாக இருக்கோம். இப்போ நான் என்ன சொல்லி அவ்வளோ அனுப்பிச்சிருக்கேன் அப்படின்னு சொன்னால், வெதர் இட் இஸ் நெகட்டிவ் ஆர் பாசிட்டிவ், டேக் இட் இன் அ குட் சென்ஸ். இப்போ கண்டிப்பாக வின் பண்ணிட்டானா இட் இஸ் ரியலி அ மிராக்கிள். Ajit, what is this man? My God. Full of bling blings. என்ன பாட்டு பாட போற? ஏமா அந்த பையனை போட்டு ராக் பண்ற? ஏய் இல்ல man, it's very nice. சொல்லுங்க. எல்லாம் புகழும் ஒருவனுக்கு. அஜித்னு பேர் வச்சுக்கிட்டு விஜய் பாட்டு பாடிக்கிட்டு இருக்க. நீதான்டா தமிழ் சினிமா ரசிகன். உட்றா. நோன் ராச்சி. சாண்ட்ரா, நீங்க சொல்லுங்க என்ன பாட்டு பாட போறீங்க? துள்ளுவதோ இல்லவே. ஓகே, அட. அண்ட் மானிக், நீங்க என்ன பாட்டு பாட போறீங்க? மச்சான் மிஸ் வச்சிருவா. மச்சான் மிஸ் வீச்சருவா. அதுவா? வெரி குட். ஓகே, so all the very best. Do well. Bye. நந்தினி, உங்களோட ஸ்டார்ட் பண்ணலாமா இன்னைக்கு? ஆல் தி பெஸ்ட் நந்தினி, நல்லா பாடுங்க.
ஓகே, ஆஃப்டர் தட் சாண்ட்ரா. அஜித், ரெடியா இருக்கீங்களா? இருக்கேன் சார். ஓகே. முன்னால் 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 வாடா, உன்னால் முடியும் முன்னால் முடியும் தோழா, எல்லா புகழும் ஒருவனுக்கே, நீ நதிவால ஆடிக்கொண்டிரு, எந்த பேர் வைக்கும் வெற்றிகள் பேர் வைக்குமே, உண்மை உள்ளத்தில் தூர் வைக்குமே. தோழா முன்னால் வாடா, உன்னால் முடியும், தளபதி நீதான் அன்பு தலைவா, வெற்றி நமக்கே, அழகிய தமிழ் மகள் நீதானே, முன்னால் 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 வாடா, உன்னால் முடியும் தோழா, நாளை 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 என்று இன்றை இழுக்காதே, நீ இன்றை இழுக்காதே, இன்றை விதைத்தால் நாளை முளைக்கும், அதை நீ மறக்காதே, நீ அதை மறக்காதே, நேற்று நடந்த காயத்தை எண்ணி நியாயத்தை விடலாமா, நியாயம் காயம் அவனே அறிவான், அவனிடம் அதை நீ விட்டுச் மாணிக்கநந்தினி கம்பேரிட்டிவ்லி கொஞ்சம் சிம்பிள் சாங் தான், ஆனால் நீங்கள் நல்லா பாடினீங்க. அண்ட் சில டச்சஸ்லாம் கூட அழகாக இருந்தது மாணிக்கநந்தினி. தேங்க்யூ. வெரி குட். சாண்ட்ரா, இந்த ஆட்டிடியூட் ரொம்ப அழகாக இருந்தது. சில இடங்கள் நல்லா இருந்தது, ஆனால் அந்த ஹை ரேஞ்ச் போகிற சமயத்தில் ட்ரான்சிஷன் வாய்ஸ் வந்து நீங்கள் கஷ்டப்பட்டீங்க. இட் வாஸ் நைஸ் இன் ஃபியூ பிளேசஸ் கொஞ்சம் மிஸ் பண்ணீங்க ஸ்ருதிலாம். தட்ஸ் அபவுட் யுவர் சிங்கிங். அஜித், ரொம்ப நல்லா இருக்குது, உங்கள் வாய்ஸ் பிரமாதமாக இருக்குது. அந்த பாட்டுக்கு தேவையான பஞ்ச் எல்லாமே ரொம்ப 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 நல்லா இருந்தது. தோ நீங்களும் கொஞ்சம் ஸ்ருதி மிஸ் பண்ணீங்க சில இடங்களில், அதையும் தாண்டி சரணத்தில் சில இடங்கள்லாம் பாடுற சமயத்தில் ஆஹான்னு சொல்ல வச்சுது. ஹியர் இஸ் யுவர் ரிசல்ட். Congratulations அஜித். எப்படி வின் பண்ணிருக்கீங்க, செலக்ட் ஆயிட்டீங்க, எவ்வளவு ஹாப்பியா இருக்கீங்க? ரொம்ப ஹாப்பியா இருக்கீங்களா? இந்த எக்ஸ்ட்ரா ஜுவல்லரிக்கே கொடுத்திருப்பாங்கப்பா. ப்ளிங் ப்ளிங் அப்படியே ஒரு ரேப்பர் மாதிரி வந்திருக்காரு. வெரி குட், வாழ்த்துக்கள் once again. சூப்பர் சிங்கர் ஜூனியர் 3 இன் டாப் 30 காலடி எடுத்து வைத்துவிட்ட முதல் போட்டியாளரான அஜித் ஒருபுறம் மகிழ்ச்சி வானில் சிறகடிக்க, சாண்ட்ராவிற்கு கிடைத்த வெயிட்டிங் லிஸ்ட் அவளை மனம் தளரச் செய்தது. தன் சூப்பர் சிங்கர் கனவு தொலைந்து விட்டதோ என்ற பயத்தில் சாண்ட்ரா கண் கலங்க. வெயிட்டிங் லிஸ்ட் என்பது வெற்றியா தோல்வியா என்ற புரியாத நிலையில் மாணிக்கநந்தினி, இப்போ நீங்க கிராஜுவேட் ஆகி மெயின் லெவல் ஆஃப் காம்படிஷன் போற முதல் கண்டெஸ்டன்ட் அஜித். லெட்ஸ் கிவ் a big round of applause for him.
கங்க்ராட்ஸ் அஜித் அண்ட் சாண்ட்ரா, யூ ஸ்டில் ஹேவ் a சான்ஸ், கவலைப்படாதீங்க. and அதே தான் உங்களுக்கும். ஓகே, ஸோ நீங்கள் யூ கேன் ஸ்டெப் பேக். ப்ளீஸ் டேக் யூ சீட். தேங்க் யூ ஸோ மச். தேங்க் யூ ஸோ மச். வெயிட்லெஸ்ல மாணிக்க நந்தினி அண்ட் சாண்ட்ரா இருக்காங்க. அஜித் ஹீரோ வாங்க சார், ஹீரோ. ஹீரோ சார் வாங்க சார். ஃபர்ஸ்ட் செலக்ட் ஆயிருக்கீங்க ஹீரோ. ஸோ உங்களுக்கு இந்த கிராஜுவேஷன் ரோப் கொடுக்கறதுக்காக லெட்ஸ் வெல்கம் ஒன் ஆஃப் our judges. மஹதி மேம் கூப்பிடலாமா? ப்ளீஸ் மேம் வாங்க, நீங்களே கூப்பிடுங்க. ப்ளீஸ் மேம் வாங்க. ஐயோ அடா, என்ன அடா. அழகு. Okay, so நம்மளுடைய இந்த main auditionக்கு போக போற முதல் contestant அஜித். Let's give a bigger round of applause for him. And இவங்களுக்காக கிரிஷ் மியூசிக்கல்ஸ் வழங்கும் 10,000 ரூபாய்க்கான gift voucher. டாப் 30ல் இவர் நம்பர் 1 ஃபஸ்ட்டு ஸ்பாட் செலக்ட் ஆனதில் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பட் இந்த அளவுக்கு அவரை வந்து ரெகக்னைஸ் பண்ணுவாங்கன்னு சத்தியமாக நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை. பட் இன்னும் வரப்போகிற இதில் காம்படிஷன்ஸ்லாம் நல்லா பாடணும். இப்போ இருக்கிற மாதிரியே அவர் மெயின்டைன் பண்ணாருனாவே அதே போதும். கண்டிப்பாக வந்து டைட்டில் வின் பண்ணிட்டு தான் போகணுன்ற கான்ஃபிடென்ஸே அதிகமாகவே இருக்குது.